ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்னா என்ன? இந்த டெட் எக்ஸாம்க்கும் நம்ம வழக்கமாக எழுதக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் என்ன வித்தியாசம்? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா? இப்படி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அடுத்தடுத்து நான் தெளிவான பதில்கள் சொல்கிறேன். முழுமையாக கவனிங்க. இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுடைய பேட்டர்ன், சிலபஸ், மினிமமாக எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீ எவ்வளோ, சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் நம்ம அப்லோட் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, முக்கியமாக நம்ம குறித்து வச்சுக்கக்கூடிய தேதிகள், இது எல்லாமே தெளிவாக உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எப்போவுமே நம்ம கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. இது இந்த முறை ரொம்ப ஸ்பெஷலாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அப்படின்னு தான் டிஆர்பி போர்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றி அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கலாம், நான் ஏற்கனவே பணிபுரியும் ஆசிரியர் தானே, திரும்ப எதுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸாம், அதுவும் ஏன் இந்த தகுதி தேர்வு அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பாக கவனிக்கணும். 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதற்கு முன்னதாக பணியில் நியமிக்கப்பட்ட பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தான் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இதுக்குரிய பின்புலம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. கண்டிப்பாக வேலை பார்க்கக்கூடிய பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அடிப்படையான இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு அவங்க உறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய அரசாங்கமும் கூட சரி, நம்ம வந்து டெட் எக்ஸாம், சிறப்பு டெட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய நியூஸாக வந்து நம்ம பார்த்தோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு. ஸோ கூடுதலாக இதை பற்றி நீங்கள் என்ன அடிப்படை தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டில் கல்வி உரிமை சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தின்படி 6 முதல் 14ஆம் வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம். ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டும்தான் 6 முதல் 14ஆம் வயதுடைய குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களாக அரசு பள்ளியில் பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம். இது 2010ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இதை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. நமக்கே தெரியும், மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த சிடெட் எக்ஸாமுமே நடைமுறையில் வந்தது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு தான். இப்போது தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருந்து 2012ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் நம்ம டெட் எக்ஸாம் நடத்துகிறோம். ஸோ அதற்கப்புறம் தான் நம்ம பணியில் அமர்த்தப்படக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே டெட் தேர்ச்சி பெற்று அதற்கப்புறமா எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியராகவும் பட்டதாரி ஆசிரியராகவும் அவங்க வந்து பணியில் அமர்த்தப்படுறாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறது தான் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பாக இருக்குது. இப்போ இந்த ஆசிரியர்களுக்காக மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. வழக்கமாக ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா பேப்பர் 2 எழுத முடியும். இதுவே வந்து நீங்கள் டிடிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா பேப்பர் 1 எழுத முடியும். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஆனால் இந்த சிறப்பு டெட் தேர்வு அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த கால இடைவெளிக்குள்ள பணியில் அமர்த்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர், ஸோ இவங்களுக்குரிய சிறப்பு டெட் தேர்வாக தான் தமிழ்நாடு அரசாங்கம் இதை அறிவிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னதாக பணியில் அமர்த்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இவங்களுக்கு இணையான பதவியில் இருக்கக்கூடிய பிற துறை சார்ந்த ஆசிரியர்களுமே, அதாவது பள்ளி கல்வித்துறை, தொடக்கப்பள்ளி கல்வித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, இங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அவர்களுக்கு இணையான பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுடைய ஒரு முக்கியமான சாராம்சமே. அண்ட் இது மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கும் ரெகுலராக நம்ம வழக்கமாக எழுதக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் ஒரு பெரிய வேறுபாடாகவும் அமையுது. ஸோ இந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி இப்போ இருக்க நோட்டிஃபிகேஷன் படி தான் நான் உங்களுக்கு இதோடைய தெளிவான தகவல் கொடுத்துட்ருக்கேன். அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, பணியில் உள்ள ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு. அதை தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசுமே
உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு 5 மாதங்களுக்கு முன்னதாக வந்திருந்தது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதைத் தொடர்ந்து நம்ம தமிழக அரசாங்கமே போன நவம்பர் மாதம் என்ன சொல்லியிருந்தாங்க, 2025 நவம்பர் மாதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அ அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள நம்ம வந்து 6 முறை இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, ஆசிரியர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, நான் ஏற்கனவே பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சிறப்பா இருக்கும் பொழுது, எனக்கு ஏன் வந்து திரும்ப நீங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க? அப்படிங்கிறது ஒரு ஆசிரியரோட கேள்வி. இந்த ஒரு எக்ஸாம்ல நீங்க எப்படி என்னோட இத தீர்மானிப்பீங்க? அப்படிங்கிறதும் ஆசிரியரோட கேள்வி. அப்போ அதற்காக தான் தமிழக அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு பரீட்சை கிடையாது, ஒரு தேர்வு கிடையாது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 6 முறை நாங்க வந்து இந்த பரீட்சை வைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு குடுத்திருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த 2026ஆம் ஆண்டு 3 முறை இந்த சிறப்பு டெட் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறது தமிழக அரசோட வெளிப்பாடு, அறிக்கை. ஸோ ஜனவரி, ஜூலை, டிசம்பர்ல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜனவரி மாதம் நடக்க இருந்த தேர்வுக்காகத்தான் நவம்பர் மாதம் அவங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்தாங்க. ஆனா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா வெப்சைட்ல குடுத்து, அடுத்த ஒரு 10 நிமிடத்துக்குள்ளதாக அந்த நோட்டிஃபிகேஷன அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் அப்போ என்ன நெனச்சதுன்னா, நம்ம இன்னொரு முறை வந்து மேல்முறையீடு செய்யலாம். தமிழக அரசு இன்னொரு முறை மேல்முறையீடு செய்தது. பட் அத திரும்பவுமே கண்டிப்பா அ ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு மறுபடியும் ஒரு செய்தி வந்ததுனால, இவங்க ஜூலை மாத பரீட்சைக்குரிய அடுத்து ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய சிறப்பு டெட் தேர்வுக்கு தான் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. அப்போ பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகளில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், நீங்க இடைநிலை ஆசிரியரா இருந்தா கண்டிப்பா டெட் பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணணும். பட்டதாரி ஆசிரியரா இருந்தா கண்டிப்பா டெட் பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜூலை எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல அதற்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம கண்டக்ட் பண்ண போறது, நமக்கு நடத்தி குடுக்க போறது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அஃபிஷியலா அவங்க வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கும், நம்ம வழக்கமா எழுதக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் இந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் தான் வேறுபடுறாங்க. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது பணிபுரியும் ஆசிரியர்கள் மட்டும் தான் எழுத முடியும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணும்போது, நீங்க ஏற்கனவே வொர்க்கிங் டீச்சரா இருக்கிறதுனால, அதுக்கு நீங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இதுவுமே அவங்க அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல அனெக்ஷர் 1 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் நான் கீழ லிங்க் குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி, அத வந்து நீங்க ஃபில் பண்ணி வாங்கிக்கணும். அதுல வந்து எம்எஸ் நம்பர், யூடைஸ் நம்பர் இது எல்லாமே நீங்க தெளிவா ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நெறைய பேர் என்ட்ட எப்படி டவுட் கேட்டீங்கன்னா, நான் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுக்காக, இப்போ இந்த 2 மந்த் வந்து நான் வொர்க்க வந்து விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பா அவங்க வொர்க்கிங் ஸ்டாஃப் மட்டும் தான் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா, அதுல அவ்ளோ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். மறக்காம அத பார்த்துட்டு, இந்த சர்டிஃபிகேட்ல என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க யார்ட்ட சைன் வாங்கணும், யாருடைய சீல், கவுண்டர் சைன் வாங்கணும், இதெல்லாம் தெளிவா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது தவிர இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கும், நம்ம வழக்கமா எழுதக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் வேற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், நம்ம தகுதி பெறக்கூடிய அந்த அடிப்படை மதிப்பெண், எக்ஸாம் ஃபீ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் கட்டமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பார்த்துடலாம். முக்கியமான தேதிகள் 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு குடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அண்ட் கடைசி நாள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போ முழுமை பெறும் அப்படின்னா, நீங்க இனிஷியலா உங்க பேர்லேருந்து ஆரம்பிப்பீங்க இல்லையா? பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து ஆரம்பிப்பீங்க. நீங்க ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறம், வெற்றிகரமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். எஸ்எம்எஸ் மெசேஜ் வரும். ஸோ அதுதான் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்குரிய ஒரு அடையாளம். நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணாம அப்புறம் பண்ணுவோம்னு விட்டுடுறீங்க. ஸோ அது மறந்துடுறீங்க. அது வந்து இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன தான் குறிக்கும். ஸோ தெளிவா ஹவ் டூ அப்ளைங்கிற வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப தள்ளி போட வேண்டாம். முடிந்த அளவு இந்த ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே உங்களோட அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணிருங்க.
எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை 4ஆம் தேதி பேப்பர் 1, ஜூலை 5ஆம் தேதி பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் வந்து இடைநிலை ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா டெட் பேப்பர் 1 நீங்க எழுதி தான் ஆகணும். நான் பேப்பர் 2வும் எழுதலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கட்டாயமா எழுதி அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். ஏன்னா இது அடிப்படை தகுதி தேர்வு தானே. ஒருவேளை நீங்க டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த 2 பரீட்சையும் எழுதணும், 2 தேர்வுமே நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2 தேர்வுக்குமே தனித்தனியா அப்ளை பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. தனித்தனியா அப்ளை பண்ணணும், தனித்தனியா ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அடுத்ததா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150 கேள்விகள் இருக்கும். ஸோ 150 கேள்விகள், 150 மதிப்பெண்கள், 3 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்குறாங்க. எல்லாமே OMR ஷீட்டில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எல்லாமே கொள்குறி வினாவாக தான் இருக்கும். இந்த 150 வினாக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கல்வியல் உளவியல்லேருந்து 30 கேள்விகள் வந்துடும். குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிலேருந்து 30 கேள்விகள் வந்துடும். இதை CDP அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளுடைய மொழி, முதல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ், சிலர் வந்து மலையாளம், தெலுங்கு, உருது எடுத்து எழுதலாம். ஸோ இந்த மொழியிலேருந்து 30 கேள்விகள் வரும். ஆங்கிலத்திலேருந்து 30 கேள்விகள், மேக்ஸ் கணிதத்திலேருந்து 30 கேள்விகள், EVS அப்படின்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேருந்து 30 கேள்விகள். ஸோ இப்படி தான் பேப்பர் 1 கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேப்பர் 1க்கு நீங்கள் கண்டிப்பாக 1ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து 8ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் படிக்கணும். ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது 6, 7, 8ஆம் வகுப்பு புத்தகங்களை தான் நீங்கள் முழுமையாக கவனம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் டெட் பேப்பர் 1க்கு. நிறைய பேர் பேப்பர் 1 படிக்கும்போது 1லேருந்து 5 வரைக்கும் படித்தா போதுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பத்தாது. நம்மளுடைய பெரும்பான்மையான கேள்விகள் 6, 7, 8ஆம் வகுப்பு புத்தகங்களில் தான் இருக்கும். ஸோ 8ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் முழுமையாக படிங்க. அடுத்ததாக பேப்பர் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதற்குமே நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியல் உளவியல், குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிலேருந்து 30 கேள்விகள், 30 மதிப்பெண்கள். முதல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழி, அதுக்கு 30 மதிப்பெண்கள். ஆங்கிலம், அதுக்கு 30 மதிப்பெண்கள். ஸோ இதற்கு அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் ஒரு பிரிவாக எடுத்து அதில் 60 கேள்விகள் எழுதலாம். இல்லை எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்க பிடிக்கல அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் எடுத்து அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சார்ந்த கேள்விகள் வரும். அதில் ஒரு 60 கேள்விகள் வரும். இதை நீங்கள் தேர்வு செஞ்சு எழுதலாம். அப்போது நீங்கள் இப்போ பட்டதாரி ஆசிரியராக இருக்கீங்க. பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் தான் அப்ளை பண்ணும்போதே சூஸ் பண்ணி எடுத்து எழுதணும். இதுவே நீங்கள் பட்டதாரி ஆசிரியர் வந்து கணிதம் அல்லது அறிவியல் ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் தான் எழுதி கிளியர் பண்ணணும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தகுதி தேர்வு எழுதிட்டு நியமன தேர்வு எழுத போகிறதில்ல. ஏற்கனவே நீங்கள் நியமனம் ஆயிட்டீங்க, நீங்கள் பணிபுரியும் ஆசிரியர்கள். ஸோ அதற்கு தேவையான அந்த தகுதி சான்றிதழ் உங்களுக்கு வேணும்னு தான் இந்த ஸ்பெஷல் டெட், சிறப்பு டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், பட்டதாரி ஆசிரியர் நீங்கள் அறிவியல் சார்ந்து பாடம் எடுக்கிறீங்க, கணிதம் சார்ந்து பாடம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போதே அதை சூஸ் பண்ணி அது சார்ந்து படித்து அதில் தான் நீங்கள் 60 கேள்விகள் எழுதணும். இதுவே நீங்கள் பட்டதாரி ஆசிரியரில் சமூக அறிவியல் சார்ந்த பாடம், வரலாறு, புவியியல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் தான் கிளிக் பண்ணணும். அதை தான் சூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும். ஸோ இது தவிர நான் ஆங்கிலம் எடுக்கிறேன், தமிழ் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஆசிரியர் உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோஷியல் சயின்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான பாடத்தில் ஏதேனும் ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் பேப்பர் 2ஓட பேட்டர்ன். பேப்பர் 2 எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகங்கள் படிக்கணும். கண்டிப்பாக 9, 10க்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நமக்கு ஒரு ஜிஓ கொடுத்தாங்க. அந்த ஜிஓ அடிப்படையில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 90 மதிப்பெண்கள், 150 கேள்விகளுக்கு 90 கேள்விகள் சரியாக போட்டால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த எக்ஸாம் எளிமையாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய குவாலிஃபையிங் மார்க்ஸ் அமையுது. இதற்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இவங்களுக்கு மட்டும் 300 ரூபாய் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கிறாங்க. பிற எல்லாருக்குமே வந்து 600 ரூபாய் கட்டணமாக நியமிக்கிறாங்க. கட்டணம் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் செலுத்த முடியும். விண்ணப்பமும் வந்து இணைய வழியாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க.
நான் கீழே வந்து வீடியோ கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சர்வீஸ் சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் இல்லையா, அனெக்சர் 1, அந்த அனெக்சர் 1 அதே படிவம் தான் நீங்கள் அப்படியே வந்து ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி ஒப்புதல் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎடா டிடிஎடா, ஸோ பேப்பர் 1க்கு தேவையான அந்த கல்வி தகுதி சான்றிதழ், பேப்பர் 2னா அதற்கு தகுந்தாற் போல் கல்வி தகுதி சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் வந்து பெண்களாக இருக்கும் பொழுது உங்கள் அப்பா பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்துடுவீங்க. கணவரோட பெயரில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது போக உங்களுடைய ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக அப்லோடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபீ பேமெண்ட் பண்ணினா தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகும். இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் ரொம்ப பார்த்து தெளிவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, இப்போ இது வந்து என்னுடைய சப்ஜெக்ட், நான் வந்து எழுத சொன்னால் நல்லா எழுதிட முடியும், இப்போ எல்லா சப்ஜெக்டில் இருந்து கேள்வி கேட்கும்போது நான் இங்கே என்ன செய்யணும், நான் என்னை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர் வந்து திரும்பவும் உங்களை நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்த போது இது நான் நல்லாவே ஃபீல் பண்ணல. ஐ ஃபீல் பேட் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. எஸ், அது புரியுது. ஆனால் இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் நடக்கலை. அது அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாத எல்லாருக்குமே, ஏன்னா அப்போ அந்த எக்ஸாமே தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது எல்லாருக்கும் தான் நடக்குது. ஸோ நம்ம எல்லாரும் தான் இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஒரு ஆசிரியராக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பல தேர்வுகளை சந்தித்து தான் வர்றோம். ஸோ அப்படிங்கும்போது இது நமக்கு ஒரு தேர்வு கிடையாது. அண்டு இதுக்கு நம்ம பெரிய கால அவகாசம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. என்னதான் அரசாங்கம் வந்து நமக்கு பல வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் உங்களுக்கு 6 முறை வைக்கிறோம், இந்த 6 முறை 6 வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாலும், இது வந்து உங்களுக்கு எளிமையாக நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிற இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர், அதை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா இங்கிலீஷில் 30க்கு 30 கேள்விகள் நீங்கள் வந்து அப்படியே அசால்ட்டாக போட்டுருவீங்க. அதுவும் உங்களோட ஹை ஸ்கோரிங் ஏரியா, இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஒரு அறிவியல் ஆசிரியர்னா அறிவியலில் இருக்கக்கூடிய 30 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டுருவீங்க. அதில் உங்களை யாருமே வந்து அசைச்சிக்க முடியாது. ஸோ அந்த ஏரியா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் முக்கியமான கவனம் கொடுக்க வேண்டியது சைக்காலஜிக்கு தான். ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஏரியா. நான் இதை பற்றி நிறைய வீடியோஸும் மேக் பண்ணியிருக்கேன். கடைசியாக நடந்து முடிஞ்ச பேப்பர் 1 பேப்பர் 2 சைக்காலஜியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். அந்த கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்ப எளிமையாக ஒரு தியரினா அந்த தியரியோட கீ பாயிண்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் சூஸ் பண்ணிட முடியும். டெட்டு பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பிஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாம்ஸ்லலாம் சைக்காலஜியோட கொஸ்டின்ஸ் அதோடைய வடிவம் வேறு மாதிரியாக தான் இருக்குது. அதோட டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம டெட் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப எளிமை. அண்ட் கடந்த முறை டெட் எக்ஸாமில் கேட்ட எல்லா கேள்விகளுமே வந்து ஸோ இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. இது ஆங்கிலம் தமிழ் 2 மொழியிலையுமே இந்த புத்தகம் இருக்குது. ஸோ இது கவர் பண்ணினாலே சைக்காலஜி வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து உங்களோட ஸ்கோரோடைய அடிப்படை அமைக்க போகுது. ஏன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் 30 கேள்விகள் சரியாக போட்டுருவீங்க. அடுத்து இந்த 30 கேள்விகளில் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ரொம்ப எளிமையாக ரிசல்ட் எடுக்க போகிறீங்களா, இல்லை ரிசல்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட போகிறீங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஒரு ஆசிரியரும் இந்த சைக்காலஜிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதற்கட்ட ஒரு ஒப்பீனியன் அட்வைஸாகவே இருக்குது. ஸோ இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கலாம், இப்போது என்னோட சப்ஜெக்ட் போக எனக்கு இன்னும் 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் வந்து சமூக அறிவியல் ஆசிரியர், எனக்கு பெரிய அளவில் வந்து கணிதத்துலேயோ அறிவியல்லையோ விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆங்கிலம் தமிழை தரவு பண்ணி கையில் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு தமிழ் ஆசிரியர், எனக்கு பெரிய அளவில் வந்து ஆங்கிலத்துலேயோ சமூக அறிவியல்லையோ உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது கணிதத்தையும் அறிவியலையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை தாண்டி ஏதோ ஒரு 2 சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு நல்ல வாசிப்பு கொடுத்து ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இங்கே 150க்கும் 150 எடுக்க சொல்லலை. ஏற்கனவே நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அந்த எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து சைக்காலஜிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கு அடுத்து பிற ஏதாவது 2
பாடங்களில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு தேவையான கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிட முடியும். இதை விட ரொம்ப 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 முக்கியமானது, நீங்கள் ரிப்பீட்டடாக மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், புத்தகம் எடுத்து வாசிக்கிறது, எனக்கு வந்து வாசிக்கிறேன் பட் எப்படி நினைவில் இருக்குது தெரியல, அப்புறம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது தெரியல. ஏன்னா இட் இஸ் நியூ இல்லையா, நமக்கு ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 20 வருஷமாக ஒரே சப்ஜெக்ட் பார்த்துட்டு திடீர்னு வேற ஒரு சப்ஜெக்டை அந்த அளவுக்கு ஆழமாக திரும்ப நம்ம இந்த ஷார்ட் டைமில் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்க முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த மாக் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கனெக்டிவிட்டி அதுதான் உங்களுக்கு ரீகாலிங் எபிலிட்டியாக கொடுக்கும், நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கை கொடுக்கும். ஸோ மாக் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக அமையும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி இந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் நம்ம எடுத்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, இஃப் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா. ஏன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறா, யார் செகண்ட் ரேங்க் எடுக்கிறா அதை பொறுத்து கிடையாது. இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த குறிப்பிட்ட மார்க்கை நம்ம தாண்டறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியாக ரிசல்ட் வாங்கலாம். ஸோ நம்மள்கிட்ட போன டெட் எக்ஸாமில் ரிசல்ட் வாங்கின அச்சீவர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயே அவங்கள பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் நம்ம சிக்ஷா கிளாஸில் ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த ப்ரைஸில் லைவ் கிளாஸஸ் இருக்கும், அது நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் ஃபேக்கல்ட்டியோட. நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல இன்ட்ராக்டிவான லைவ் கிளாஸஸ் இருக்கும் இந்த டெட் பேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒருவேளை இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரெக்கார்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அது உங்களோட ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டு கேட்டுகிட்டே போகலாம். பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவை மட்டும்தான் ஷார்ட் நோட்ஸாக கொடுக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து 1 இயர் வேலிடிட்டி, தேவைப்பட்டால் அது நீங்கள் 2 இயர் வேலிடிட்டியும் எடுத்துக்கலாம். பிகாஸ் அடுத்த 2 இயர்ஸ்க்கு ரிப்பீட்டடாக ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அட்மிஷனில் இந்த 2 இயர் வேலிடிட்டி நம்ம பண்ணித்தரோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு. நியூ பேட்ச் நம்ம இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தான் மாறுபடுறாங்களே தவிர அப்ளிகேஷன் ப்ராசஸில் அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டில் தான் ஒரு சின்ன மாற்றம் இருக்கே தவிர மற்றபடி சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஸோ டிஎன் டெட் எக்ஸாம் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய டிஎன் டெட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்கள், ஆசிரியர்கள் அவங்களுமே இந்த டிஎன் டெட் எக்ஸாம் அட்மிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ். ஸோ ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் நான் ஏற்கனவே வந்து நிறையா வந்து ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு சைக்காலஜி புக் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது இந்த ஃபியூ வீக்ஸ்லேயே நிறைய புக்ஸ் வந்து சேல்ஸ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ லிமிட்டெட் ஸ்டாக் இருக்குது. ஸோ நாங்கள் ப்ரீ புக் பண்ணி தான் இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற அந்த லாஸ்ட் லிமிட்டெட் ஸ்டாக்கை கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் மட்டும் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டோடைய ஷெடியூல் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் மட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கும்போதும் அதுவுமே ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.